இந்த கொஸ்டின் ரீசெண்டாக நடந்த எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டு வட்டியில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம். இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தடில் கன்வீனியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. 2 லேர்ன் பண்ணி வச்சுக்காங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. அதாவது ஒரு நபர் வங்கியில் இருந்து ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் ரூ. 12,000 கடனாக பெறுகிறார். இது ஆண்டுதோறும் கூட்டு வட்டியாக கணக்கிடப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகையை காணுங்கன்னு கேட்கிறாங்க. அதாவது a man takes a loan of ₹12,000 from a bank at 10% per compound interest per annum compound and annually. Find the total amount he has to pay after 2 years கேட்கிறாங்க. ஸோ கூட்டு வட்டியில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற பிரின்சிபல் அமௌண்ட் எடுத்துக்காங்க. எவ்வளவு? ₹12,000 இன்ட்டு இங்க வட்டி 10%. எப்பவுமே நம்ம பேசிக்கா 100% வச்சுக்கணும். அது கூட இவங்க கொடுக்குற அந்த வட்டியை ஆட் பண்ணிக்கணும். 100 + 10 110% இன்ட்டு 110%. 2 டைம் ரைட் பண்ணிக்கணும். ஏன்னா அங்கே 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்போ 2 டைம் ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பெருக்கல்ல பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா ஒரு பர்சன்டேஜுக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இன்னொரு பர்சன்டேஜுக்கு இன்னும் 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 120 இன்ட்டு 11 இன்ட்டு 11 11 இன்ட்டு 11 121 121 இன்ட்டு 12 1452. இங்க ஒரு ஜீரோ இருக்குது. அப்ப 14,520 கடைசியா 2 வருஷத்துக்கு அப்புறம் அவரு 14,520 கட்டுவாரு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல அவர் வட்டி மட்டும் எவ்வளவு, இது வந்து மொத்த தொகை, அதாவது மொத்த அமௌண்ட் பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்து இவ்வளவு கட்டுறாரு. இதே கொஸ்டின்ல இப்படி கேட்பாங்க. அவர் கட்டக்கூடிய வட்டி மட்டும் எவ்வளவு கேட்பாங்க. அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் மைனஸ் பண்ணிக்கணும். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 12,000 மைனஸ் பண்ணா மீதி 2,520. இது இன்ட்ரெஸ்ட் மட்டும். இந்த மாதிரி கேட்பாங்க. இதே கொஸ்டின் நம்ம இன்னொரு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிற வட்டி மட்டும் எடுங்க. 10%. 10% எப்படி எழுதுவோம்? 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 ரைட் பண்ணுவோம். 0 0 அப்படியே கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி 1 வகுத்தல் 10 வரும். ஸோ இது பிரின்சிபலுக்கான ரேஷியோ 10. இது 2 ஆட் பண்ணா அமௌண்ட், அதாவது பிரின்சிபல் பிளஸ் வட்டி 2 சேர்ந்து 11. 10 + 1 11. நெக்ஸ்ட் இவங்க 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்போ 2 டைம் ரைட் பண்ணிக்காங்க. 10 11 2 வருஷம் சொன்னதால அப்படியே 2 டைம் ரைட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் இது அப்படியே இருக்குன்னா 10 × 10 100 11 × 11 121. ஸோ இந்த 100க்கு தான் இந்த 12,000 100க்கு 12,000. அப்போ இந்த 121க்கு என்ன? 121க்கு என்ன வரும்? இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 121 இன்ட்டு 12,000 வகுத்தல் 100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அப்படி கேன்சல் ஆயிரும். 121 இன்ட்டு 12 1452. இங்க ஒரு ஜீரோ இருக்குது பாருங்க. சேம் ஆன்சர் தான் வருது. 14,520 ஸோ இந்த 2 மெத்தட்ல எது உங்களுக்கு கன்வீனியன்ட் இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 2யுமே பார்த்து வச்சுக்கோங்க.